அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏழை குழந்தைகளுக்கு எழுத்தறிவிப்பதைப் போல புண்ணியமான ஒன்று உலகத்தில் வேறு ஏதுமில்லை என்று சொன்னவன் பாரதி. அந்த வார்த்தைகளுக்கு, அந்த வரிகளுக்கு இணங்க அருமை நண்பர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உங்களுடைய துணைத் தலைவர் மற்றும் தாளாளர் இங்கு இப்படி ஒரு பெண்கள் கல்லூரியை அவங்களுடைய அப்பா மூதாதையர்கள் முன்னாடி உள்ளவங்கெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினச்சி அதை சீரும் சிறப்புமாக நடத்துகின்ற மரியாதைக்குரிய ஜீவகன் ஐயநாதன் அவர்களே, அதை போலவே வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு மேடையிலே இடமிருந்தும் கூட இந்த கல்லூரி விழாவுக்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று என்னை வரவேற்று இந்த எஸ்வி கல்வி குழுமத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அமர்வாஞ்சிதா அவர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் தலைவர்களாக திரு ராஜேந்திரன் டீன் மற்றும் ஒரு ராஜேந்திரன் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பள்ளியினுடைய முதல்வர், கல்லூரியினுடைய முதல்வர் திருமதி மோகனாம்பாள், பிஎட் கல்லூரியினுடைய முதல்வர், அரசு, அத்துணை பேருக்கும் இங்கு பெற்றோர்களையும் பார்க்கின்றேன். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ற நிலையிலே பெண் பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும், பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இந்த எஸ்வி கல்வி குழுமத்திலே பள்ளிக்கூடத்திலும் பிஎட் கல்லூரியிலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியிலுமாக சேர்த்துவிட்டு எதிர்பார்ப்புகளோடு இங்கு அமர்ந்திருக்கின்ற பெருமை மிகு பெற்றோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற மாணவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே ஒரு அற்புதமான மாலை பொழுதிலே இப்படி ஒரு கூட்டம், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட நான் அதிகமாக பேச மாட்டேன், நான் காவல்துறை அதிகாரி. ஆனால் அதை நீங்கள் உண்மையாக உள்வாங்கிக் கொண்டீர்களே ஆனால் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு ஜீவகன் அவர்கள் என்னை அழைத்திருக்கின்றார், நீங்கள் அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போது பார்க்கும்போதே கடைசி பெஞ்ச் வரைக்கும் அமைதியாக உட்காந்து கேட்குறீங்க. ஏன் கடைசி பெஞ்சுன்னு நான் சொல்கிறேன்னா, த பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் இன் த லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். அதனால் அற்புதமாக உள்வாங்கிக் கொள்கின்ற ஒரு மாணவ செல்வங்களிடம் நான் பேசுகின்றேன் என்பதை உணர்ந்து என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்னால், இந்த மேடைக்கு வந்தவுடன் என்னுடைய நெஞ்சத்திலே நிழலாடிய ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி அது இந்த கல்லூரியிலே பதிவு செய்வது காரணம் என்று சொல்லி, நானும் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது போன்றது ஒரு பெரிய பெண்கள் கல்லூரியிலே நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் விதமாக இப்போது குத்துவிளக்கு ஏற்றினோமே, அதுபோல ஏற்றி வைத்து விட்டு அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டால், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? அடுத்த நொடி அப்துல் கலாம் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்றார். அடுத்து இன்னொரு பெண் எழுந்து ஒரு கேள்வியை கேட்டாள், இந்த கல்விக்கூடங்களினுடைய சிறப்பு என்ன? பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களினுடைய சிறப்பு என்ன என்று.
மாவட்ட ஆட்சித்தலைவர் வட இந்தியர் என்ற காரணத்தினால் அவருக்கு தமிழ் பேசுவது சிரமம் என்பதை அறிந்த அப்துல் கலாம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுமாறு என்னிடம் திரும்பி பார்த்தார். நான் சொன்னேன், இந்த கல்விக்கூடங்களினுடைய சிறப்பு தானே கேட்கின்றீர்கள். அவர் சொன்ன பதிலை அடியொட்டியே சொன்னேன், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும், எஸ்வி கல்வி குழுமத்தை போல ஒரு கல்விச்சாலைக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் என்று சொன்னேன். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்பான் பாரதி. சொன்னவன் பாரதி. இந்த இடத்திலே பெண்கள் நிறைய அமர்ந்திருக்கின்ற இந்த கூட்டத்திலே ஒன்றை முதலிலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இத்துணை பேர் பெண்கள் கல்லூரியிலும் பிஎட் கல்லூரியிலும் ஏன் பள்ளிக்கூடத்திலும் கூட அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்றீர்களே, ஒன்றை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துபவன். இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்திலே பள்ளி படிப்பை முடித்து உங்களை விட அறிவான, உங்களை விட திறமையான, உங்களை விட மதிப்பெண்கள் அதிகமாக பெற்ற ஆயிரக்கணக்கான மாணவிகள் படிக்க வேண்டும் என்று மனம் இருந்தும் கூட கல்லூரியிலே காலெடுத்து வைப்பதற்கு பணம் இல்லாமலோ அல்லது வேறு சூழ்நிலைகள் காரணமாகவோ கல்லூரியை தொட முடியாத பெண்கள் பலரை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன், படிக்க வேண்டும் என்ற அவாவோடு. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருப்பதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய அறிவா, திறமையா, ஆற்றலா, மதிப்பெண்களா, அது அத்தனையும் இரண்டாம் பட்சம். முழு காரணம் என்ன தெரியுமா? இன்றைய சூழ்நிலையிலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் உள்ளபடியே இந்த கூட்டத்திலே ஒரு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். காரணம், ஜீவகன் ஐயநாதன் அவர்கள் மிக நெருக்கமானவர் என்ற ஒற்றை காரணத்தினால் உணர்வோடு பேசுகின்றேன். நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய மூல காரணம் என்ன தெரியுமா? தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் பனியிலும் வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு நான் எனக்கு கிடைக்காது என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த கல்லூரியிலே சேர்ந்து படிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றாய் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். ஒரு மாதத்திற்கு முன்னால், சென்ற மாதம் ஹூஸ்டனிலே நான் பேசிவிட்டு வந்து அமர்ந்த போது ஒரு வெள்ளை அமெரிக்க பெண்மணி எழுந்து என்னிடம் கேள்வி நேரத்தின் போது ஒரு கேள்வியை எழுப்பினார். இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய கடைக்கோடியிலே இருக்கின்ற இந்த இடத்திலே படிக்கின்ற பிள்ளைகள் முதலில் உங்களுடைய பெற்றோர்களினுடைய சிறப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த பதிவு. என்கிட்ட அவங்க கேட்டாங்க. வெள்ளை அமெரிக்க பெண்மணி ஆங்கிலத்தில் கேட்டதை தமிழிலே சொல்லுகின்றேன். சார், இந்த தமிழ்நாட்டிலிருந்து படிச்சுட்டு இந்தியாவிலிருந்து படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வர்ற ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், எப்படி சார் இவ்வளவு அறிவுபூர்வமாக, இவ்வளவு ஒழுக்கமாக, இவ்வளவு திறமையாக, கடுமையான உழைப்பாளிகளா இந்த அம்மாலாம் அந்த பிள்ளைங்களை எப்படி சார் வளர்க்குறாங்க? நாங்கள் அவங்ககிட்ட வந்து ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், அந்த அம்மா சொன்ன வார்த்தை, பிள்ளை வளர்ப்பு பற்றி தமிழகத்து தாய்மார்களிடம் நான் வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சிமா நான் சொல்கிறேன்னு. அடுத்து என்ன கேட்டாங்கன்னா, ஒய் மை டியர் இண்டியன் காப், கேன் யூ டெல் மீ த ரீசன் ஒய் அப்படின்னாங்க. அடுத்த நொடி நான் பதில் சொன்னேன், உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை, அந்த ஒற்றை காரணம்தான் என்று. நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகின்ற we are living for the next generation. இதை ஏன் சொல்கிறேன்னா, இதை மனதிலே வாங்கி கொண்டு இந்த கல்லூரி காலங்களிலே உங்களுடைய படிப்பை நீங்கள் எப்படி தொடர வேண்டும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மாணவிகளே, காவல்துறை அதிகாரியாக ஒன்றை பதிவு செய்கிறேன். கல்லூரிகள் என்பது
கல்வி கற்பதற்கான இடமே ஒழிய காதலிப்பதற்கான இடம் அல்ல என்பதை தயவு செய்து ஆரம்பத்திலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சினிமாவையும் சீரியலையும் பார்த்துவிட்டு தப்பான கணக்கு உலகம் இப்படித்தான் இருக்கிறது என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். உலகம் அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் பேசிட்டு வரும்போது 18 மணி நேரம் விமான பயணம். நான் உண்மை சம்பவங்களே பதிவு செய்வோம். அதனால தான் உலகம் முழுவதும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். பெண்கள் மாநாட்டில் போய் கலந்துட்டு ஒரு 4 இந்திய பெண்கள் 2 பேர் தமிழ் பெண்கள் உட்பட என்னுடைய விமானத்திலே 18 மணி நேர பயணம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். என்னை அடையாளம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசினாங்க. நான் என்னுடைய மனைவியை அறிமுகப்படுத்தி வைத்தேன். அவங்க என்கிட்ட கேட்டாங்க, எங்கே சார் போயிட்டு வரீங்கன்னு. ஃபெட்னாவில் பேசிட்டு வர்றாங்க. ஃபெட்னான்னா தமிழர்கள் ஒரு 5000 பேர் சேர்ற ஒரு பெரிய கூட்டம். இப்போ தான் சொல்லியிருந்தேன் சார்கிட்ட. விஐடி திரு விஸ்வநாதன் வேந்தர் அவர்களும் நானும் போய் உரை நிகழ்த்தி விட்டு வந்தோம். அப்போது நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பெண்கள் மாநாடு சார், உலக பெண்கள் மாநாடு, அதில் இந்தியாவில் போய் கலந்துட்டு வர்றோம். உங்கள் மாநாட்டில் என்னம்மா விசேஷம்னு அவங்க சொன்னாங்க. பாருங்கள், அவங்க சொன்னதை அப்படியே பதிவு பண்ணுறேன். பெண்கள் மாநாட்டு தலைவி மேலை நாட்டு பெண்ணினுடைய நடை உடை பாவனைகள், நுனிநாக்கு ஆங்கிலம், ஹை ஹீல்ஸ், லிப்ஸ்டிக் இதெல்லாம் பார்த்து நாங்கள் வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் சார். அவங்க இந்திய பெண்கள், குறிப்பாக தமிழக பெண்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்டு எங்களிடம் வந்து அமர்ந்தார். வந்தவுடன் அவர் சொன்ன முதல் வார்த்தை, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொன்னார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் சார். இவங்களை பார்த்து நம்ம வேந்து நிற்கிறோம், இவங்க வந்து நம்மள்ட்ட தோற்று போயிட்டோங்கிறாங்களே, என்ன எப்படின்னு கேட்டோம். அந்த அம்மா சொன்னாங்க, உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் அப்படின்னா பாருங்க. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலன் நன்மக்கட்பேருங்கிறோம். அன்பு மரணம் உடைத்தாய நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறோம். ஒரு குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களோடு வாழுகின்ற இந்த வாழ்க்கை இருக்கிறதே, வள்ளுவன் சொல்லுவான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற வாய்ப்பு மற்ற நாடுகளை விட இந்தியர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது என்றால் ஒரே காரணம், ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட பெண்கள் தான் அந்த குடும்ப வாழ்க்கையை தூக்கி பிடிக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. அது தொடர வேண்டும் என்பதற்காக நான் இந்த இடத்தில் இதனை பதிவு செய்கிறேன். காரணம், ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய திறமையோ அனுபவமோ அறிவோ அல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து வருகின்றது. அது திருமணம் என்பது, குடும்பம் என்பது நேற்று இன்று வந்ததல்ல. 1000 காலத்து பயிரெல்லாம் சொல்கிறோமே, ஏன் சொல்கிறோம்? எதற்காக? எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும், எந்த மரத்திலே கூட்டை கட்ட வேண்டும், அதை எப்படி பின்ன வேண்டும் என்று கூடி வாழ்வதற்கு ஒரு அறை, குடும்பம் நடத்துவதற்கு ஒரு அறை, முட்டை இடுவதற்கு ஒரு அறை என்று இருக்கும். தூக்கணாங்குருவி கூட்டை எத்தனை பேர்லாம் பார்ப்பீங்கன்னு தெரியல எனக்கு. தலைகீழ தொங்க, ஒரு முட்டை கூட கீழே விழுவாது. இது அந்த ஒற்றை குருவியினுடைய அனுபவமா? அல்ல. ஏன் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன் தெரியுமா? குடும்ப வாழ்க்கை என்பதுதான் ஒரு மனிதனுடைய உன்னதமான உறவு. நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்திலிருந்து மட்டுமே கிடைக்கும். மூதாதையர்கள், பெரியவர்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. அதை உடைத்தெறிய வேண்டும் என்று இந்த சினிமா சீரியல் இதெல்லாம் பார்த்துட்டு லிவிங் டுகெதர் அப்படின்லாம் இருக்குன்னா, ஓ எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க போல் இருக்குன்னு தயவுசெய்து பெண்கள் குறிப்பாக நினச்சிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? 1000 பேரில் 7 பேர் கூட இந்த மாதிரி டைவர்ஸ், இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு போவது அல்ல. ஊடகங்கள் அதை ஊதி பெரிதாக்குகின்ற காரணத்தினால் நீங்கள் அப்படி அதெல்லாம் நினைச்சிடுங்க. கல்லூரி காலங்களிலேயே ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய கடமை. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் தனி மனித ஒழுக்கத்தின் பால்பட்டது. சமுதாய வீதியிலே பெண் பிள்ளைகளாகிய நீங்கள் கைவீசி நடக்கும்போது தயவு செய்து யாரும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமைகளும், பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் மண்ணின் பெருமைகளும், உங்கள் மூதாதையர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய உழைப்பும். இப்போ பாருங்கள், இந்த கல்லூரி இப்படி பெண்களுக்காக ஆரம்பிக்கணும்னு அவருடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள் நினைத்த காரணத்தினால் தானே இன்று இத்துணை குடும்பங்களில் விளக்கறிகிறது. இவ்வளவு பேர் கல்வி அறிவு பெறுகிறீர்கள் என்றால் நீங்கள் தனியாக நடக்கவில்லை. உங்களுடைய பெற்றோர்களினுடைய தியாகமும்
ஆசிரியர்களுடைய அறிவுரையும் உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடனே வருகின்றன என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பெண்கள் நிறைந்திருக்கின்ற இந்த அவையிலே பெண்களினுடைய பெருமையை முதலில் பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த கல்வி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக, உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல நான், சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். ஏன் அப்படி சொன்னார் கவிமணி? பெண்ணா பிறக்கிறதா உலகத்திலே பெருசுன்னு ஏன் சொன்னார்? சரி, அவர் அப்படி சொன்னார். பாரதிதாசன் என்ன சொன்னார்? பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு. பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே. ஒரு ஆண் கல்வி கற்றால் அவனோடு முடிந்து விடும். ஒரு பெண் கல்வி கற்றால் குடும்பமே செழித்து பரம்பரை பரம்பரையாக வளரும். பெண்கட்கு கல்வி வேண்டும் நாட்டினை பேணுதற்கேன். அதோட நிறுத்தினாரா? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்திலே புல் விளையலாம், நல்ல புதல்வர்களோ புதல்விகளோ விளைவதில்லைன்ட்டு போயிட்டார். அதனால தானே இந்த பெண்கள் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தாட்டுன்னு. அதை நாம் எப்படி உபயோகப்படுத்தப்பட வேண்டும், நீங்கள் எப்படி அதை கொண்டு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை சொல்லுகின்றேன். அதோடு முடிந்ததா? அதற்கு பிறகு பாரதி என்ன சொன்னார்? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே. அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க நினைப்பவர் பித்தராம். ஆண்கள் பெண்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவன் பைத்தியக்காரன்டான்ட்டான். ஏன் அப்படி சொன்னார்? ஆணும் பெண்ணும் நிகரன கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான். என்ன வார்த்தை பாருங்க. அதோடு நிறுத்தினானா? இப்படியெல்லாம் சொன்ன பாரதி உரைநடையிலே எழுதுவார். பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டுணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று பெண்ணை தெய்வத்திற்கு நிகராக ஒப்பிட்டவன் பாரதி. அதற்கு முன்னால் வள்ளுவர். இதெல்லாம் படிக்கணும் நீங்க, அப்பதான் உங்களுடைய பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். வள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்ற அறத்துப்பாலிலே கேள்வியை எழுப்பிய வள்ளுவன் பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லடான்னு இன்பத்துப்பாலில் முடித்தவர் வள்ளுவர். இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைன்னு திருவிக்க ஒரு புத்தகம் எழுதினார். அதில் ஒரு லைனை சொல்றேன், வியந்து போவீர்கள். ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவர் தீவி ஒரு ஆண். அதை பாருங்க நீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. ஆண்கள்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆண் பதிவு செய்யறாருங்க, அத்திப்பூவை பார்த்துடலாமா, வெண்ணிற காக்கையை கூட பார்த்துடலாமா, மீன் நீர்ல நீந்தி போகின்ற தடத்தை கூட பார்த்து விடலாமா. ஞானிகளுக்கும் தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமா இல்லையான்னு சந்தேகமா. என்ன தெரியுமா? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் எவனுமே இல்லடான்ட்டான். ஆனா ஆண்கள்லாம் என்ன நினைக்கிறோம்? பெண்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். 2008ஆம் ஆண்டு இந்த பெண் கல்வி எவ்வளவு அவசியம், பெண்கள் ஏன் படிக்க வேண்டும், படிக்கின்ற பெண்களுடைய வாழ்க்கையை இந்த கல்வி எப்படி புரட்டி போடுகிறது என்று பாருங்கள். 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கும்போது ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு மதியம் 2:30 மணிக்கு. அழைத்தவர் மனிதர் திரு அப்துல் கலாம் அவர்கள். அழைத்ததினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார். ஆமாம் சார் இருக்கு அப்படின்னு. அப்போ தான் அந்த படித்தாங்களே இப்போ
ஜனாதிபதி பதக்கம் வாங்கியிருந்த காரணத்தினால அவருக்கு என்ன தெரியுங்கிறதுனால, மாவட்ட எஸ்பிங்கிறதுனால அவரே என்னை கூப்பிட்டார். அங்கே சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு +2 வந்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்குப்பா. ஏழ்மை காரணமாக அது தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கிது, படிப்பை தொடர முடியல. அது கூட பரவாயில்ல, 16 வயது 17 வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணுக்கு ஏழ்மையின் காரணமாக அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் 30 வயது வித்தியாசத்திலே 47 வயதுடைய தாய்மாமாவிற்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைக்க முயற்சிப்பதாக நான் அறிகிறேன். அது சட்டப்படி குற்றம் இல்லையா? குழந்தை திருமணம். அவங்ககிட்டே அதை சொல்லி நிறுத்த சொல்லி அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா புண்ணியம்ட்டு வச்சுட்டார். நான் துறையூருக்கு திருச்சியிலேருந்து போகணுன்னா 1 மணி நேரம். கதை இல்லைங்க, நிஜம். காரணத்தோடு பெண் பிள்ளைகள் படிக்கின்ற இந்த கல்லூரியிலே, பிஎட் படிக்கின்ற கல்லூரியிலே இந்த பதிவு. டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லி, இது குழந்தை திருமணம்ப்பா, அது மாதிரி நடக்குதான், தப்புன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் போய் இறங்குறேன். அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னோன்னா அவங்க, சார் ஏழ்மை தான் சார் காரணம், பாருங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ராத்திரி பூரா அழுது கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, படிக்கணும்னு சொல்கிறா, வறுமை தான் சார் காரணம், சட்டப்படி தப்புன்னா நாங்கள் கல்யாணத்தை வந்து நிறுத்திடுறோம் சார், எங்கள் மாமா என் தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போய் இறங்குறேன். சரிம்மா, உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை உங்கள் அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க, நீ என்ன படிக்கணும்னு கேட்டேன். திருச்சியில் உள்ள ஒரு பெரிய பெண்கள் கல்லூரியை சொல்லி அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னுச்சு. அங்கேருந்தே அந்த பெண்கள் கல்லூரியினுடைய முதல்வருக்கு பேசினேன். அவங்க ப்ரீவியஸ்லி வைஸ் சான்சலர், என்ன நல்லா தெரியும். என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க, என்ன வேணும்னு கேட்டாங்க. டிஸ்ட்ரிக்டில் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு வந்திருக்குமா, ஏழ்மையான பொண்ணு, படிக்க முடியல, அதுக்கு ஏதாவது ஃபீஸெல்லாம் வேண்டாம், நீங்கள் அதை படிக்க வச்சா நல்லதுன்னு. சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தந்துடுறேன், படிக்க வச்சிட்றேன், ஆனால் இன்றைக்கி தான் சார் லாஸ்ட் டேட்டு, 3:30 மணிக்குள்ளே அனுப்புங்க. கமலான்னு ஒரு உமன் டிஎஸ்பி ஜீப்பில் போட்டு நான் அனுப்பிச்சி விட்றேம்மா, சீட்டு மட்டும் கொடுத்துருக்கேன், முக்கியமான விஷயம், மற்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன்ட்டு வச்சுட்டேன். அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், எவ்வளோ அமைதியாக கேட்குறீங்க பாருங்கள், ஏம்மா உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு, எனக்கு ஒன்றுகிட்ட ஒரு கேள்வின்னு என்னன்னுச்சு, உனக்காக ஜனாதிபதி மாளிகையிலேருந்து அப்துல் கலாமே பேசினாரேம்மா ஜனாதிபதி எப்படின்னு. அந்த பொண்ணு சொன்னிச்சுங்க, அதுவா சார், நான் 8வது படிக்கும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு என்னை கல்வி சுற்றுலா எங்கள் டீச்சர் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. கேள்வி நேரத்தின் போது நான் எழுந்து பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை எதுன்னு கேட்டேன். அப்துல் கலாம் சார் அப்போ அணு விஞ்ஞானியாக இருந்தார், அவர் தான் அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டு. எஜுகேஷன் 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 3 தடவை சொல்லிட்டு கல்வி கல்வி கல்வின்ட்டு உட்காந்துட்டாரு. அன்னைக்கு புத்தகத்தை எடுத்த நான் வைக்கல சார். டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்தவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க செஞ்சால் நான் என்ன சார் பண்ணேன், என்ன பண்ணேன்னு எல்லாரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க. கூட இருந்தவங்கலாம் யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தாரு சார். அதில் அவங்களுடைய ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடி இருந்துச்சு, பத்திரமா வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு 7 மணிக்கு ஃபோன் அடித்தேன் சார், நீ நானு கேட்டாங்க அந்த டிஎஸ்பி. நான் தான்மான்னாங்க. வாக்கிங் போயிட்டு வந்தவர் அவரே எடுத்துட்டார் சார் ஃபோனை. யாரும்மா நீ, உனக்கு என்ன வேணும், ஜனாதிபதி மாளிகைக்கு பேசுகிறேன்னு கேட்டோன்னா இதை சொன்னேன், நீங்கள் இப்போ வந்து நிற்கிறீங்க. ஒரு பெண் எப்படி உறைஞ்சி போய் கேட்குறீங்க பார்த்தீங்களா? இதோட முடிஞ்சிருந்தா கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். 8 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே நடந்த ஃபெட்னா என்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்கை பேரவையிலே பேசிவிட்டு கீழே வந்து உட்கார்றார். ஒரு பெண் மேடைக்கு போய் 2 நிமிஷம் பேசணும்னு அங்கே உள்ள நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ட்ட கேட்குறான். அனுமதி வழங்கப்பட்டது. அந்த பெண், நான் வந்து சத்யா நாதல்லான்னு மைக்ரோசாஃப்டில் இருக்கிற சிஇஓவுக்கு கீழே ஒரு 1000 பேர் இருக்கோம், அதில் நான் ஒரு பொண்ணு, என்னுடைய சம்பளம் ஒரு மாதத்திற்கு 6 லட்சம் ரூபாய், என்னுடைய கணவர் என்னை விட குறைச்சி வாங்குறாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் இதை ஏமா சொல்கிறேன், நீ யார் இதெல்லாம் சொல்கிற அப்படிங்கிற. நான் கலிஃபோர்னியாவிலேருந்து கார் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், உங்களையும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் என்னால் மறக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறி. துறையூரிலே அடுப்படியிலே 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அட்லாண்டாவிலே கொண்டு போய் அமெரிக்காவிலே நிறுத்தியது எது? கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? ஒழுங்காக படித்தால் எந்த அளவிற்கு உயர முடிகிறது? ஏன் அவ்வளவு தூரம்? இந்த மேடையில் அமர்ந்திருக்க எல்லாரையும் பாருங்க, உங்கள் பிரின்சிபல்லேருந்து, உங்களுடைய வைஸ் சேர்மன்லேருந்து, டீனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாரும் நாங்கள்லாம் மேடைக்கு வரோமே. இப்போ நம்ம பேசி முடித்தோன்னா கொஞ்சம் பேருக்கு ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க.
அவங்கெல்லாம் மேடைக்கு வர்றாங்களே எதுக்காக? இப்போ நாங்கள்லாம் மேடையில் இருக்கிறது என்ன காரணம் சொல்லுங்கள்? எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் என்ற ஒற்றை காரணமா? இல்லையே. பின் என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே காரணம்தான். எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்கிட்ட அறிவு இருந்துச்சுன்னா உன்னை மேடைக்கு வான்னு கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படினான். யோசித்து பாருங்க. எங்க அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. நான் எங்கேயோ எட்டியிருந்து வந்திருக்கெல்லாம் நினைச்சுக்காதீங்க. இந்த தஞ்சை மண்ணை சேர்ந்தவன் நான். 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. இப்போது ஞாபகம் வருவதை உங்களுடைய நலனுக்காக இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன். உங்க அம்மா அப்பாலாம் சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்ட என்னடா பெரிய பதவி கிடைக்கும், அது மட்டும் இல்லைப்பா, எங்களுக்கெல்லாம் படிக்க வாய்ப்பு இல்லைடா, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், நீ படிச்சுட்டேன்னா உன்னிட்டேருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, படிப்பாம்பாங்க. சொல்கிறது அப்பா இல்லையா? தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லைன்னு படித்தோம் இல்லையா? படித்தேன். காவல்துறையில் உயர் அதிகாரி ஆக முடிஞ்சு. இப்போ படித்தாங்களே, முதல்வர் பதக்கம் ஜெயலலிதா எப்படி பாராட்டினாங்க, இந்த கலைஞர் எப்படி பாராட்டினார்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் போயிடுச்சு. பணி நிறைவுக்கு பிறகு இப்போ நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறதுக்கு காரணம், அருமை மாணவிகளே, நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை பணி நிறைவுக்கு பிறகு என்னிடத்தில் இல்லை. என்னுடைய அதிகாரம் என்னிடத்தில் இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், உயிரை பணயம் வைத்து ஜனாதிபதி அப்துல் கலாமிடம் வாங்கிய கேலண்ட்ரி மெடல் கூட என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். கல்வியை தவிர வேற என்ன இருக்க முடியும்? நினைச்சு பாரு. இந்த கல்வி என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள்லாம் இப்போ +2 படிச்சுட்டு காலேஜுக்கு வந்த மாதிரி நான் படிக்கும்போதெல்லாம் SSLC 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். நல்லது ஒரு கல்லூரியாக இருக்கிறதுனால உண்மை சம்பவங்களையே சொல்ல வேண்டும் என்று விரும்பி சொல்லுகிறேன். வேறு இடங்களில் நான் இதையெல்லாம் பதிவு செய்ததில்லை. எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு சென்ட் ஜோசப் காலேஜில் திருச்சியில் சேர்க்க போனாங்க. 300 ரூபா பணத்தை வச்சுட்டேன். மதிப்பெண்களை பார்த்தோன்னா பிரிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்ஸிபல் சென்ட் ஜோசப்ஸில், திருச்சி சென்ட் ஜோசப்ஸில், ரொம்ப நல்ல மனுஷன். சீட்டு தர்றேன்ட்டார். பக்கத்தில் ரெக்டர் ஒருத்தர் உட்கார்ந்தார். எந்த ஊர்றான்னு கேட்டார். தஞ்சாவூர்னு. தஞ்சாவூரில் அப்படின்னாரு. போதலூர்னு. அங்கேருந்து வந்து எப்பட்றா இப்படி படிப்பேன் திருச்சியிலன்னார். நான் டெய்லி ட்ரெயினில் வந்து படிச்சிருவேன் சார். நான் அப்படிலாம் படிக்க முடியாது, ரொம்ப நல்ல எண்ணத்தோடு நான் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக உண்மையாகவே சொன்னார். நீ ஹாஸ்டலில் சேர்ந்தாதாண்டா படிக்க முடியும். இப்போல்லாம் உங்களுக்கு எவ்வளோ உதவிகள் கிடைக்குது. 30 ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாதுங்கிறதுனால எங்கள் அப்பாட்ட இங்கே சேர முடியாதுப்பா. நம்ம மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே போய் படித்தா 320 ரூபா எனக்கு ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் தருப்பா அந்த மதிப்பெண்களுக்கு. என்னுடைய தம்பி தங்கையும் படிக்க வைக்கலாம், நம்ம போகலாம்ப்பான்னு மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டு கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அந்த கல்லூரியிலிருந்து வெளியேறியவன் நான். போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், பணம் இல்லாதனால படிக்க முடியலம்மான்னு. என்ன சொன்னாங்க தெரியுமா? வறுமை சிறுமை இல்லைப்பா, ஏழை பிள்ளைங்கள்ட்டெல்லாம் ஒரு பெரிய திறமை இருக்குது, எந்த காலேஜாக இருந்தால் என்னடா நீ நல்ல படி பெரிய ஆள் ஆகிடுவேன். நாங்கள் சொல்கிறது அம்மா இல்லை, ஒத்துக்கொண்டு படித்தேன். இப்போ ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? படித்து முடித்து மாணவிகளே, எந்த கல்லூரியிலே பணம் இல்லாத காரணத்தினால் எனக்கு படிக்க முடியவில்லையோ அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அதே பிரின்சிபல் அதே ரெக்டர் இருக்கும்போது லாலி ஹால்னு அப்துல் கலாம் சார் பேசின ஹாலில் 3 தடவை உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? நினைச்சுப்பார், சிந்தியுங்கள். எதுக்காக இப்படி ஒரு கல்லூரி, இவ்வளவு கஷ்டம், இவ்வளோ பணம், இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு பள்ளி, ஒரு பிஎட் கல்லூரி, எதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்க? அந்த 3-4 வருடங்கள் நீங்கள் அதை உபயோகப்படுத்தி கொண்டால் 40-50 வருடங்கள் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா? இங்கே இருக்கின்ற உதாரணங்களே பாருங்களேன். நீங்கள் அப்போ செய்ய மாட்டேங்கிறேன்னா
அதனால என்ன ஆகும்? படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன? புள்ள என்ன படிக்குது, பொண்ணு என்ன படிக்குது, எங்கே படிக்குது, எப்படி படிக்குது, பணம் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா கேட்குறான். வாழ்க்கைக்கு பணம் அவசியம்தான், பணத்தை விட கல்வி பெரியது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. எப்படி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை இந்த கல்வி உயர்த்தும் தெரியுமா? எஜுகேஷன் பிரிங்ஸ் யூ ஜாப், ஜாப் பிரிங்ஸ் யூ மணி, மணி பிரிங்ஸ் யூ அசெட், அசெட் பைஸ் யூ வெல்த், வெல்த் கிவ்ஸ் யூ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஒரு பெண்ணுக்கு பொருளாதார நிறைவை உண்டாக்குவது எது? கல்வியை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த பொண்ணு சரஸ்வதி அங்கே போய் அமெரிக்காவில் 8 லட்ச ரூபா சம்பாரிச்சுன்னா எவனை பற்றி கவலைப்படணும்? சொந்த காலில் நிற்குதா இல்லையா? குடும்பத்தை, தலைமுறை மாற்றத்தை உருவாக்குதா இல்லையா? படித்த பெண்கள் பலரையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? செல்வத்தை விட கல்வி எப்படி பெருசுன்னு ஏன் சொல்கிறேன்? வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதனால கல்வி செல்வத்தை விட பெருசுட்டான். யோசித்து பாருங்க, உண்மையா இல்லையா? கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவியை மட்டுமின்றி அவள் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதை போல இந்த வீட்டை நீ வச்சுக்க, இந்த காட்டை நீ வச்சுக்க, இந்த பேங்க் பேலன்ஸை நீ வச்சுக்கன்னு கொடுக்குற மாதிரி இந்த எம்எஸ்சி டிகிரியை நீ வச்சுக்க, இந்த எம்ஃபில்லை நீ வச்சுக்க, இந்த பிஹெச்டி நீ வச்சுக்கன்னு அப்பா அம்மா கொடுக்க முடியுமா? அவனவன் படித்து தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பே. பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால், பணத்தால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால், கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். அதற்கு கல்வி தேவை. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ஆரம்பிச்சு குரூப் 1ல் ஆரம்பிச்சு இப்போ எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 1 ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு பேச போயிருந்தேன். 38 பேர் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் இந்த வருஷம் ட்ரைனிங்கில் இருக்காங்க. 29 பேர் பெண்கள். பெண்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. எடுத்தோன்ன டிஎஸ்பி. இதெல்லாம் யார் உங்களுக்கு தெரியுமா? அல்லது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதையெல்லாம் ஏதோ ஒரு மூலையிலே அல்ல, இதே தமிழகத்திலே யாரோ ஒரு பெண் செய்து கொண்டுதானே இருக்கிறார். உங்களால் ஏன் முடியாது? ஏன் முடியாது தெரியுமா? நீங்க பெருசா நினைக்கிறது இல்லை. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நான் சொல்லுங்க, விவேகானந்தர் சொல்றார், இந்த கல்லூரி, இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு ஒரு பெரிய அளவில் வளரும்னு கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்ச இந்த கல்லூரி கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது. அது மாதிரி அவங்க நினச்சதுனால தானே இப்படி வளருது. நான் உலகம் முழுவதும் போய் பேசணும், காவல்துறை அதிகாரி ஆகணும்னு நினச்சேன், ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி உலகம் பூரா போய் குளோபல் ஆரேட்டர் ஆகணும்னு நினச்சேன், ஆகிட்டேன். நினச்சா தானே முடியுது. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன் புரிகிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். அதை விட பாரதி, நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதனும் பெரிது கேள். இங்கே படிக்கும் போதே ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும். பெண், உங்களுக்கு தெரியுமா, 140 பேர் அமெரிக்க கோடீஸ்வரர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 27 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க, 11 பேர் பெண்கள், 42 பேர் இராணுவத்தில் என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக போயிருக்காங்க பெண்கள். பாகிஸ்தானில் போய் குண்டு போட்டுட்டு பத்திரமா திரும்ப வந்துட்டா ஃபைட்டர் ஜெட்டை ஓகே ஒரு பெண். யோசித்து பாருங்களேன். இங்கு அங்கு என்னாதபடி இது பெண்களினுடைய யுகம். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல நாம். அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா? அதை விட அழகா சொல்றார் வள்ளுவர், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினைடா. காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தலர். இது காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறி வைங்கிறார். ஏன்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின்ட்டு விடர். நினைக்கிறவன் சரியான ஆள் இருந்தால் நினைச்சது நடந்தே தீரும். நான் உலகம் முழுவதும் முறை நிகழ்த்துவதற்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் நிறைய புத்தகங்களை படிப்பவன். சரி, தமிழில் இப்படி சொல்லியிருக்கானா, ஆங்கில புத்தகங்கள் பக்கம் பார்க்கலான்னா புத்தர் சொல்றாரு,
நீங்கள்லாம் இப்போ உட்காந்துருக்கீங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில், பெற்றோர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், இல்லை மேடையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நம்மெல்லாம் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கிறதுக்கு அவரவர்கள் இந்த நிலையிலே இன்று இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய மனமே, அவர்களுடைய எண்ணமே. புத்தர் சொல்றார், ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே உயர்ந்த ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய எண்ணமே. மாபெரும் ஆசிரியன் அரிஸ்டாட்டில் சொல்றான், அவன் சிந்தனை தாண்டா அவனை மற்றவன்லேருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்குது. ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள், வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ்ங்கிறான். நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான். when you really want something the universe always conspire in your favorங்கிற அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில், until you change your mind you will never change your action. உன்னுடைய எண்ணத்தை மாற்றும் வரை உன்னுடைய செயலை நீ மாற்றவே முடியாது. இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வது என்ன? My dear girls, the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. If you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. தமிழில் சொல்லணும்னா, உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய அன்றன்றைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன. அப்படி எண்ணங்களிலே கவனம் வைத்த அத்துணை பெண்களும் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். இங்கே படித்தாங்க இல்லையா, 3 முறை அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே கலந்து கொண்டு தமிழகத்தின் சார்பாக அகில இந்திய அளவிலே நடந்த போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, பின்னால் கேட்டிங்கன்னா தான் நான் எதுக்காக சொல்கிறேன்னு தெரியும். இது நான் என்னெல்லாம் கோல்டு மெடல் வாங்கணுனோ வெற்றி பெற்றனோ அதெல்லாம் கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க, படித்தாங்க அவங்கள்ட்ட. தோத்ததெல்லாம் அதில் இருக்காதுல்ல, அது உங்களுக்கு சொல்லணும்ல. 4வது முறை நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. ஒரு தடவை நாசிக், லக்னோ, காஷ்மீர், அடுத்த தடவை ஜம்முவில் நடக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், பெண்களுக்காகவே சொல்லுகின்றேன் இந்த பதிவை. ஒரு வாரத்திற்கு முன்னாடி கேரளாவில் இதை பேசினேன். கேரள பெண்கள் அதை இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கல. அப்புறம் தான் யோசித்து பார்த்ததுனால ஏன்டா அதை கொண்டாடினாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். 10 ரவுண்டு துப்பாக்கியால் சுடணும். சில போட்டிகளில் 6 ரவுண்டு சுடணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். ஒவ்வொரு தடவை போகும்போதும் திரு வால்டர் தேவாரம் அவர்கள் தான் டீம் மேனேஜர். ஒவ்வொரு வருஷம் ஒரு தடவை சைலேந்திர பாபு சார் போவார், ஒரு தடவை விஜயகுமார் சார் போவார், நான் ஒரு தடவை போயிருக்கேன். இப்படி போகும்போது ஒரு தடவை கோல்டு மெடல் வாங்கினா 3 வருஷம் அட்டன் பண்ணக்கூடாது, திரும்ப அவங்களே வாங்கிடக்கூடாதுங்கிறதுனால 4வது தடவை நான் போகிறேன். ஒவ்வொரு தடவை நான் கோல்டு மெடல் வாங்கும்போதும் அதே பீரியடில் அச்சுதன் நாயர்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேரளாலேருந்து வருவார். அவருக்கும் எனக்கும் தான் போட்டி. 1/2 மார்க் 1 மார்க்கில் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெயிச்சிருவேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் இதை தொடர்றேன். யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு ஒன்லி பை தி ரிசல்ட்ஸ் யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட், நாட் பை தி எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டேக்கன். ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. இப்போ நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, யார் ஜெயிச்சானா அவனை தான் பேசுவான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு தோற்று போனவனை யாராவது சொல்லுவீங்களா? நிலவில் போய் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சவன், ஃபஸ்ட்டு காலை வச்சவன் யாருன்னா ஆம்ஸ்ட்ராங்னு எல்லாரும் சொல்லுவீங்க. அடுத்தது யாருன்னா கொஞ்சம் நேரம் யோசிப்பீங்க. தோற்றவர்களை கொண்டாடுவதற்கு உலகத்திற்கு நேரம் இல்லை மாணவிகளே. ஜெயித்தவர்களை மட்டுமே கொண்டாடுகின்ற உலகம் இது. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு ஒன்லி பை தி ரிசல்ட்ஸ் யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட், நாட் பை தி எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டேக்கன். ஜெயிக்கிற விதைக்கு குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயித்ததுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடு. அப்போதுதான் உன்னுடைய இடத்தை நீ தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று இப்போது நான் உங்களுக்கு சொல்வதை போல எனக்கு சொல்ல ஆள் இல்லை. தோல்வியினால் தோண்டு போனவர்களும் உண்டு, வெற்றியினுடைய சுமை தாங்காமல் வீழ்ந்து போனவர்களும் உண்டுன்னு எனக்கு சொல்ல ஆள் இல்லை. அவரை திமிரா பார்ப்பேன் நான். அவர் தலையை கீழே போட்டு பேசாமல் போயிடுவார் அச்சுதன் நாயர். 4வது முறை போகிறேன்.
எல்லாரும் அவுட்டு நாக் அவுட் சிஸ்டத்தில். நானும் அவரும் தானே வழக்கமாக போட்டியிருக்கோம். ஜட்ஜு வந்து மகாராஷ்டிராக்காரன். யார் வேர் இஸ் அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். எனக்கு மகா மகிழ்ச்சி. பெண்களினுடைய திறமை என்ன என்பதை இந்த மாணவ செல்வங்கள் மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. சும்மாலாம் இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டார்னு எனக்கு பெரிய மகிழ்ச்சி. உடனே வால்டர் சாரை திரும்பி பார்த்தேன், தேவாரம் சாரை. அவர் இப்படின்னு காமிச்சார், நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி. ஒரு பொண்ணு 6 அடி உயரத்தில் வந்துச்சு. என் பேர் அர்ச்சனா. இந்த பதிலை துபாயிலேருந்து வந்து இறங்கணுன்னு ஏர்போர்ட்டில் பிகை நோட்ஸில் கேட்டான், பெண்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. இதை சொல்லிட்டு போயிட்டான். 5 நிமிஷம். ஒரே நாளில் 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. உங்களில் யாரும் பார்த்து கூட இருக்கலாம். இப்படி சொன்ன உடனே அர்ச்சனா ஐபிஎஸ், நான் வர்ற இடம் எங்கேருந்து வர்றேன்? கேரளாலேருந்து வர்றேன். ஃபைனலில் உன்னோட நான் தாண்டா போட்டி போட போகிறேன். நான் நினைக்கிறேன் 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள்லாம் துப்பாக்கி சுடுற போட்டியில் 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமான்னு யோசித்து பாருங்கள். கேரளாங்கிறதுனால நினச்சி பார்த்துருக்காங்க. டாஸ் போடுவாங்க யார் முன்னாடி சுடணுன்ட்டு. நான் சொன்னேன், நானே சுட்டுறேன். எனக்கு என்ன நினைப்பு, 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கிய என்னை முதல் முறையாக வந்து ஒரு பெண், அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 25 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். இந்த பொண்ணு நம்மளை ஜெயிச்சிருமா அப்படின்னு நினச்சிட்டு நான் முதல்ல சுடுறேன். அந்த பொண்ணு இது மாதிரி உட்காந்துட்டு சுடுங்க நினச்சி நான் போய் சுட்டேன். 6 ரவுண்டுக்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். எல்லா அதிகாரிகளும் சொன்னாங்க, ஆல் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நீ தாண்டா ஜெயிப்பேன்னாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டுச்சு. என்னை விட குறைவான நேரத்தில். எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. அதுவும் 6க்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். வியந்து போய்விட்டேன். தேவார சார் சொன்னார், ஜஸ்ட் யூ கோ அண்ட் see the டார்கெட்னர். அந்த டார்கெட்டை போய் பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம். எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒரே தடவையில் இந்த பொண்ணு இப்படி சுடுது, நம்மளோட குறைச்ச நேரத்தில் நினச்சிக்கிட்டே வரும்போது ஜட்ஜு கேட்டார், 2 பேரும் ஈக்குவல் மார்க், டாஸ் போட்டுடலாமான்னு. உடனே எஸ்ன்னு நான், ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கோன்னு. அப்போவே எனக்கு தெரியுது. அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். உனக்கு தைரியம் இருந்தால் வாடா திரும்ப சொல்லலான்னு. முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஜட்ஜு 10 ரவுண்டு கொடுத்துட்டான், திரும்ப வந்து டை ஆகிடக்கூடாதுன்னு. நான் தானே முதல்ல சுடணும். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுடுறேன். 9 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். என் ப்ராக்டிஸில் கூட அப்படி சுட்டதில்லை. எல்லா அதிகாரிகளும் நீ தாண்டா ஜெயிப்பாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சுங்க. ஒரே மூச்சில் ஒரே பார்வையில் 10 ரவுண்டையும் சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இதோட முடியல, இனிமேதான் கிளைமேக்ஸை. அதிர்ந்து போவீர்கள். துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு தொடச்சி கொடுத்துட்டு வந்து ஒரு சல்யூட் அடிச்சு. பதறி போய் நான் எந்திரிச்சு, நீளமாக ஜெயிச்சுட்டேன், 4 உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு. அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துப்பாக்கியெல்லாம் தூக்கி போட்டு சீன்லாம் போடாதீங்க. ஆனால் இன்னும் உங்களுக்கு அதிர்ச்சி இருக்கு. நான் யார் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று. எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அச்சுதன் நாயர் கடைசியிலேருந்து எந்திரிச்சு வர்றாரு. நான் தலையை கீழே போட்டு வெளியில் வந்தேன். விமன் ஆர் ட்ரையிங் டு ப்ரூவ் தட் விமன் கேன் டூ வாட் மென் கேன் டூ. விமன் வேர் நாட் கிரியேட்டட் டு டூ வாட் மென் கேன் டூ. விமன் வேர் கிரியேட்டட் டு டூ வாட் மென் கெனாட் டூ. பெண்கள் ஆண்கள் செய்வதையெல்லாம் தங்களால் செய்ய முடியும் என்று நினைத்து அதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறீர்கள். அதுவல்ல. ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். இதை எப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அடுத்து, ஜப்பானிய நாட்டில் பிஎட் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு பதிவு. டீச்சர் ட்ரைனிங்க்கு ஒரு பாடத்திட்டத்தில் முதல் பாடமாக ஒன்று வச்சுருக்கான். எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது. அது ஒரு உண்மை சம்பவம்னு அதை ரொம்ப ஸ்லாக்கியத்தை எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. என்ன படித்து பார்த்துட்டு அதிர்ந்து போனேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது இராணுவ உடையை அணிந்து கொண்ட கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து, இங்கே தீவெட்டி கொள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில்,
கண்ணில் படுபவர்களையெல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த ஒரு காலகட்டம். ஒரு மாலை நேரத்திலே ஒரு தாய் ஒரு 2 குழந்தைகளுக்கு சோறுட்டி கொண்டு வாசலில் அமர்ந்திருக்கின்றார். நிதர்சனமாக நடந்த உண்மையை சரித்திர பதிவு. கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் என்றவுடன் அந்த தாய் 2 குழந்தையும் இடுப்பில் 2 பக்கம் வைத்துக் கொண்டு ஓடுகிறார். மறைவிடத்தை நோக்கி அத்தனை பேரும் ஓடுகிறார்கள். இது வழக்கமாக நடக்கின்ற ஒன்று. குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 3 பேரும் பொழைக்க முடியாதுங்கிறத முடிவு செய்து கொண்ட அந்த தாய் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தை முகத்தையும் பார்த்துட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு ஓடுகிறாள். மறைவிடத்தை அடைந்தவுடன் திரும்பி பார்க்கின்றார். இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்ன பின்னமாவதை பார்த்து கதறுகிறாள், பதறுகிறாள். எல்லாரும் அந்த கொள்ளைக்காரர்கள் போனோம்னா அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த தாய் ஒற்றை குழந்தையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்து அழுது தீக்கிறார். ஒரு பெரியவர் கேட்கிறார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களை போல அல்லவா? எப்படி ஒரு அடையாளத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தையை இறக்கி விட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உனக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்குறேன். அந்த தாய் சொல்லுகிறாள், டீச்சர் ட்ரைனிங்கில் இதை வச்சுருக்கான். எதுக்குடா இதை டீச்சர் ட்ரைனிங்கில் வச்சுருக்கான்னு பின்னாடி தான் எனக்கு புரிஞ்சுச்சு. அந்த தாய் சொல்லுகிறாள், பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது. 2 குழந்தைகளுக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். பின்ட்ராப் சைலண்ட்னா இதான். எப்படி அமைதியாக கேட்குறீங்க பாருங்க. நான் அடையாளத்தை பார்த்து இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. காரணம், நான் அடிப்படையில் தாய் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியை. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளையை விட முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்பது ஆசிரியனுடைய அடிப்படை பண்பு. சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் சென்று கேட்டார்கள், எப்படியடா உலகத்தை ஜெயித்தாய்? அவன் சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர். இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்லுவேன் என்று சொன்னார். ஒரு ஆசிரியர் நினைத்தால் உலகத்தை ஜெயிக்கின்ற மாணவனை உருவாக்க முடிகிறது. ஏன் அவ்வளவு தூரம்? நான் இன்று உங்களிடம் நின்று இப்படி பேசிக்கொண்டிருப்பதற்கு நீங்கள் ஆசிரியர் பயிற்சியை முடித்து ஆசிரியராக போகிறீர்கள். இங்கு ஆசிரியர்கள் பிஎட், காலேஜ், ஸ்கூல் எல்லா ஆசிரியர்களும் இருக்கிறீர்கள். உங்களுக்காகவே இந்த பதிவு. அருமை ஆசிரியர் பெருமக்களே, 9th ஸ்டாண்டர்ட் நாம் படிக்கும்போது கணக்கில் யாரெல்லாம் ஃபெயில் மார்க் வாங்கினோமோ ஒரு 20 பேர் எல்லாரும் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு. அப்போ எஸ்எஸ்எல்சி கிளாஸில் வந்து லேபுக்கு போயிடுவாங்க. அங்கே நடக்கும், நடந்து போகணும். பிளேக் ஹை ஸ்கூல் தஞ்சாவூர். பழனி மாணிக்கம் தஞ்சாவூர் எம்பி, நானும் வகுப்பு தோழர்கள். பள்ளிக்கூடத்தில் முழுசாக 10 வருஷம். இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? 2 பேர் மட்டும் நாங்கள் அந்த இடத்துலேருந்து விலகி ஓடுறோம். நானும் இன்னொரு பையனும். பிஇடி இப்போ வந்தோன்னே எங்களெல்லாம் ரிசீவ் பண்ணுற இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. விசில் அடிச்சுட்டு வந்து, ஏன்டா லைன் அவுட்டு ஓடுறான்னு ஓங்கி ஒரு அரை விட்டார் 2 பேருக்கும். ஏஎஸ் ஜார்ஜ்னு ஒரு வாத்தியார், வைஸ் பிரின்சிபல். அவர் தான் எனக்கு கிளாஸ் டீச்சர். கோட் சூட் இல்லாமல் வரமாட்டார். பளபளன்னு ஷூ பாலிஷ் பண்ணி போட்டிருப்பார். அவர் இதை பார்த்துட்டாரு. டே அடிக்காத அப்படின்னு அந்த பிஇடியை கண்டிச்சுக்கிட்டே வந்தார். இல்லை சார், லைன் அவுட்டு ஓடனா அதனால அடிச்சேன்னார். உடனே பக்கத்தில் வந்தோன்னு சொன்னார், முட்டாள். யார்? அவரை பார்த்து சொல்கிறாரு. அவன் காலை பார்த்தியா? 2 பைய காலையும் செருப்பு இல்லை, கோடை வெயிலில் மணல் சூடு தாங்காமல் வர்றான், அவனை போய் அடிச்சிட்டேயான்னு. அப்போ தான் அவர் எங்கள் காலை பார்க்குறாரு. 2 பேரும் சாயந்தரம் ஆஃபீஸ் வாடான்னார். பிளேக் ஸ்கூலில் சாயந்தரம் 5 மணிக்கு போய் ஆஃபீஸில் பார்க்குறோம். 4:30 மணிக்கு கிளாஸ் விட்டோன்னா 2 புது செருப்பு வாங்கி வச்சுருந்தார். நான் சொன்னேன், சார் இந்த புது செருப்பு போட்டு போனால் எங்கள் அம்மா அடிப்பாங்க சார். ஸ்கூலில் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறா, எந்த அம்மாவும் அடிக்க மாட்டாங்கன்னு. 2 பேரும் போட்டுட்டோம். உன் செருப்பு எங்கடான்னு கேட்டார். சார், நான் பூதலூர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து படிக்கிறேன். எனக்கு இருந்தது ஒரு பாத்ரூம் செப்பல் தான். இப்போ ஏதோ கோட்டெல்லாம் போட்டுட்டு பேசுகிறேன்னு பெரிய ஆள்லாம் நினச்சிக்காதீங்க. உங்களை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். தஞ்சை மண்ணிலே காரணத்தோடு இந்த பதிவை செய்கின்றேன். அதில் ஊக்கு போட்டிருந்தேன் சார்.
படியில் ஏறும்போது பின்னாடி உள்ளவன் மீச்சிட்டான் சார், அருந்து விழுந்துருச்சு. பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இடையில் விழுந்துருச்சு. இன்னொன்னையும் போட்டுட்டு வந்துட்டேன். இன்னொருத்தனை பார்த்து ஓன் செருப்பு எங்கடான்னு, நான் செருப்பே போட்டதில்லை. கதவை திறக்க சொன்னார். ரோட்டில் தார் போட்டுட்டு இருந்தான் பிளேக் ஸ்கூலில். அயோக்கிய பசங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க உன்னை உங்கள் அம்மா அப்பா, நீ கணக்கில் ஃபெயில் மார்க் வாங்குற, நீ ஒழுங்காக படிக்கலைன்னா அந்த தார் போடுற வேலைக்கு தாண்டா போகணும். கை காலெல்லாம் துணியை சுற்றிட்டு வேகாத வெயிலில் ஊற்றிட்டு இருக்கான் தார். அப்போது ஆடி போயிட்டேன். ஒழுங்காக படித்தா மட்டும்தான் உன்னால் பெரிய ஆளாக முடியும். ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தனா போய் சாக போறியா, மற்றவனுக்கு ரோல் மாடலாக இருக்க போறியா? இந்த நிமிஷமே முடிவு பண்ணிக்க. அதுக்கு உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கல்வி தான். அன்னைக்கு புத்தகத்தை எடுத்தவன் என்ன நடந்துச்சு தெரியுமா? காக்கி உடையன் இந்த காவல்துறை அதிகாரியாக மாவட்ட எஸ்பி எல்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த வாத்தியார் எங்கே இருக்காருன்னு தேடுறான்னு. அவர் 90-95 வயசு ஆகிடுச்சு சார், தஞ்சாவூரில் தான் இருக்கார் அப்படின்னு பழனிமணிக்கிட்ட தான் கேட்டான். அவர் தான் சொன்னார். நான் அவரை போய் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எஸ்பிஆர் செந்தில் வேலைன்னு ஒரு எஸ்பி இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தஞ்சாவூரில். அவர் ஐபிஎஸ் ட்ரைனிங் போனார். அதுக்கு இன்சார்ஜ் என்ன போட்டாங்க, தஞ்சாவூர் எஸ்பி அவரை பார்க்க போகிறாங்க. போனால் ஈஸ்டரில் காலையில் 7 மணிக்கு படிச்சுக்கிட்டு படுத்திருக்கார். காரணத்தோடு இந்த பதிவு, ஜீப்பு கார் ரெட் லைட்டோடு வர்றதை பார்த்தோன்னே ஏஞ்சார். நான் போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, என்ன தெரியுதா சார்ண்ணே? தெரியலையே, நீங்கள் எஸ்பின்னு தெரியுதா, ஆனால் யார் நீங்கள் அப்படின்னாரு. கேப்பை கழட்டிட்டு, சார் நீங்கள் தான் எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்க சார், ஞாபகம் இருக்கான்னு. டேய், ட்ரெயினில் படிச்சே டே ஸ்காலரா அவனாடா நீன்னு, எஸ்பியாவே ஆகிட்டியாடான்னாரு. நான் சொன்னேன், அப்படி காலிலேருந்து தலை வரைக்கும் யூனிஃபார்மில் பார்த்தாரு. என்ன, உங்களை பார்க்கறதுக்கு முன்னால் எனக்கு காலுக்கு போடுறதுக்கு செருப்பு இல்லை சார். உங்கள் அட்வைஸை கேட்டதுக்கப்புறம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சு நான் போட்ட ஷூவை கலட்ட கூட நேரம் இல்லாமல் வாழ்க்கை உயர்ந்து போச்சு சார், உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்தேன். நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன்டா. எனக்கு பாராட்டு விழா நடக்கும்போது உன்னையும் பழனிமணிக்கத்தையும் தான் கூப்பிடுவோம், 2 பேரும் பேசணும்னா 2 பேரும் போனோம். இதே சம்பவத்தை பேசினேன். அவருக்கு 2 பொண்ணு, ஒருத்தர் அமெரிக்காவில் ஒருத்தர் லண்டனில் இருக்காங்க. எங்கள் அப்பா 100 வயசு முடிஞ்சு நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டு வீல் சேரில் வந்தார். அப்போ அதுக்கப்புறம் 6 மாதம் இருந்துட்டு என்கிட்ட படித்தவங்களாம் பெரிய லெவலுக்கு போயிட்டாங்கன்னு ரொம்ப நிம்மதியாக இறந்தார் சார். நாங்கள் இதுதான் உன்னுடைய ஆசிரியர். ஆசிரியர் படி, ஒழுங்காரு, ஒழுக்கமாறு அப்படின்னு திட்டுறாருங்கிறதுக்காகலாம் கொடி பிடிக்காதீங்க. ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு பெண்ணோ ஒரு பையனோ கெட்டு போனதாக உலக சரித்திரத்திலே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே ஆசிரியர்களுக்கும் சொல்கிறேன், ஒன்று, பெண் பிள்ளைகளை ஆசிரியர்கள் கண்டிக்க வேண்டும் என்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள், பாராட்ட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள், மாற்றி செய்து விடாதீர்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஆசிரியருடைய பொறுப்பை சொல்லி முடிக்கிறேன். தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவ மாணவிகளுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள். இந்த பெண் பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். பள்ளியில் உள்ள வகுப்பறை, கல்லூரியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள். எதிர்கால உலகம் இளைஞர்கள் கையிலே இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. இருளிலே தடுமாறுகின்ற இளம் பெண்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன். ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு மத்தியிலே அல்லது ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியை அமரும் போதுதான் அந்த மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. ஏன்? இந்த பெற்றோர் சமுதாயம் இந்த ஆசிரியர் சமுதாயத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற எண்ணத்தோடு உங்களிடம் பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். தயவு செய்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எரிகின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். ஆசிரியர்கள் எரிகின்ற விளக்காக இருந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்றுக் கொடுப்பதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம். ஆசிரியர்கள் படிக்க வேண்டும். படித்த ஆசிரியர்களை விட படிக்கின்ற ஆசிரியர்களே மேலானவர்கள். இன்றைக்கு படிக்கிற வாத்தியார் தான் பெரிய ஆளு.
நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நிறைய புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களே இன்றைய தேவை. இதை ஆசிரியர்கள் புரிந்து கொண்டு பணியாற்றுங்கள். ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன், 2 நிமிடத்தில் முடித்து விடுவேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் நாகமுத்துன்னு தஞ்சாவூரில் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய கோர்ட்டில் ஒரு கேஸ். எனக்கு நண்பர் ஒரு அம்மா அழுது புரண்டு வந்து, செங்கல் சூளையில் வேலை பார்க்குறோம் சார், நானும் என்னுடைய கணவரும், ஒரே பொண்ணு காலேஜில் படிக்க வச்சேன், பிஜி முடித்த பொண்ணை அழைக்க போகிறேன், காணோம் சார், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கதறுகிறார். காவல்துறைக்கு உத்தரவிடுறாங்க. காவல்துறை அடுத்த நாளே கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். அந்த பொண்ணை ஒரு பையன் பைக்கில் அழைச்சிட்டு வந்து கோர்ட்டில் விடுறான். கதை இல்லைங்க, மதுரையில் ஹைகோர்ட்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். பெற்றோர்களும் இருக்கிறீர்கள், பிள்ளைகளும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கொண்டு வந்து இறக்கி விடுறான். அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, படிப்பு மற்ற எந்த விதத்திலையும் ஈடு செய்ய முடியாத ஒருத்தன். எல்லாரும் பார்க்குறாங்க அதை. அந்த பொண்ணு உள்ளே வந்தோன்னு உங்கள் அம்மா வந்து கதறாங்கம்மா, எங்கே போன நீனு அப்படின்னு ஜட்ஜு கேட்குறாரு. ஒரு 25 அட்வொகேட் உட்காந்துருக்காங்க உள்ள. சார், எனக்கு 21 வயசாயிடுச்சு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு அதிகாரம் இல்லை, என்னை போக சொல்லுங்க ஜட்ஜுக்கிட்ட. கோர்ட்டே வேடிக்கை பார்க்குது. யோசித்து பார்த்துட்டு, சரிம்மா உன்னை போக சொல்லிடுறேன் நான், நீ உங்கள் அம்மாட்ட பேசவே இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக தாயிலிருந்து ஆரம்பித்த நான் தாயிலேயே முடிக்க வேண்டும் என்பதற்காக இதனை செய்கிறேன். இங்கே பாருங்க, செங்கல் சூளையில் வேலை பார்க்கும்போது ராத்திரியில் கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறிஞ்சு போய் நடக்க முடியாமல் செவுத்தில் ஏசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி, ஏனியை செவுத்தில் சாத்தின மாதிரி ஒருத்தரை சாத்தி வச்சுருக்காங்க. அப்போ தான் எல்லாரும் திரும்பி பார்க்கணும். அவங்க அப்பா அவரால் நிற்கவே முடியல. ஒத்த பொண்ணு மேலே உயிரே வச்சிருந்தாரு, அவர்கிட்ட பேச சொல்லுங்கிறாரு ஜட்ஜு. அந்த பொண்ணு திரும்பி பார்க்கவே போன்ட்டார். அந்த அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. 3 நாள் ஆச்சுன்னு இப்படி கையை காமிக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, பைக்குள்ளே 2 500 ரூபா நோட்டு ஜட்ஜு பைக்குள்ளேருந்து எடுத்து, இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு பரிதாபமாக போகிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா, சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் போங்க, பஸ்ஸுக்கு எப்படி போவீங்கன்னு கேட்குறாரு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுப்போம் சார், இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெற்றதுக்கு, வேறு என்ன செய்கிறீங்க, எதுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கணும்னு பேச ஆரம்பிக்குது. இவர் பணம் கொடுத்ததை பார்த்தோம்னா கோர்ட்டில் இருந்த அவ்வளோ பேரும் பணம் கொடுத்தா ஒரு 52,000 ரூபா வந்துச்சு. அந்த அம்மா வாங்கவே மாட்டேங்குது. கட்டாயப்படுத்தி ஒரு ஆளை போட்டு அனுப்பிச்சி விட்டாரு. ஏன் சொல்கிறேன்னா, தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிற. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று, உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செல்போன்னால இந்த உலகமே கெட்டு போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. யாரு செல்போனை நீங்க யூஸ் பண்ணணும்னாலும் நினைச்சோன்னு எடுக்காத. நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். 13,000 கோடிகளுக்கு அதிபதி ஜெஃப் பெசோஸ், அமேசானோட ஓனர், அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போயிடுச்சு. ஃபோனை எடுக்கணும்னா எடுக்காத, ஸ்டாப், திங்க் அண்ட் தென் டச். அம்மாட்ட பேசணுமா, எடுத்து அம்மாட்ட பேசிட்டு வை. அதை விட்டுட்டு நீ எடுத்தேன்னா, சும்மா எடுத்தேன்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பார்ப்ப, யூடியூப் பார்ப்ப, ஃபேஸ்புக் போவ, இன்ஸ்டாகிராம் போவ, ஓடிடிக்கு போய் 3 மணி நேரம் ஆயிருக்கும், அம்மாட்ட பேசுறதை மட்டும் மறந்துருப்ப. நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அந்த செல்போன் திரைக்கு பின்னால் இந்த உலகமே பார்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். டெலிட் ஃபார் ஆல்னு கொடுத்துட்டாக்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. அமெரிக்காவில் சொல்கிறான், டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல்னு ஒன்று வந்திருக்கு.
இந்தியாவிலே உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் 25% பேர் செல்போனில் அடிக்ட். மனநல மருத்துவம் தேவை. ராத்திரி ரூமுக்கு போகும்போது செல்போன் எடுத்துகிட்டு போகிறது. போர்வைக்குள்ளே ராத்திரி எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். காவல்துறை அதிகாரியாக நான் இதனை பதிவு செய்கின்றேன். தயவு செய்து முகம் தெரியாதவர்களுடன் முகநூலிலே பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தமிழ்நாட்டில் படிச்சுட்டு ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் போய் MBA சேருது ஒரு பொண்ணு. கிருத்திக், கரண், சின்கான்னு 3 பேர் அந்த பொண்ணை நான் ஏமாத்துறேன்னு சொல்லி காதலிக்கிறதா நடித்து ஏமாற்றி குட்டிச்சவராக்கி, அவங்க அப்பா தஞ்சாவூரில் ப்ரொஃபஸர். காலையில் 7 மணிக்கு என்கிட்ட பேசுகிறாரு, கதறாரு. போய் நார்த்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேங்கிறான். நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன். சுப்ரீம் கோர்ட் போக சொன்னோம். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட். சுனிதான்னு ஒரு பெண் நீதிபதிகிட்ட போணுச்சு. வாட்ஸ்அப்பில் நீ அனுப்பிச்சி விட்டுட்டு ப்ளூ டிக் வருது இல்லையா, அல்லது உன் நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு போய் பார்த்துட்டான்னு தெரியுது இல்லையா, அதை ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் மாதிரி வச்சு முதல் முறையாக ஹிருத்திக், கரண், சின்கா என்ற 3 பேருக்கு இந்தியாவிலே முதல் முறையாக 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கிறார் ஒரு அஞ்சாத பெண் நீதிபதி. சரி, தீர்ப்பு கூறிட்டார். அந்த பெண்ணோட லைஃப் நினைச்சு பாருங்க. இதற்காகவா இந்த பாடுபடுகிறார்கள் இந்த பெற்றோர்கள்? தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வாய் என்று நினைத்தாயம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இது. சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகள் நீங்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகின்ற ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குட் டச், பேட் டச் எல்லாம் வேண்டாம். அதெல்லாம் மீறி பெண்கள் ஆண் பிள்ளைகளிடம் டோன்ட் டச் என்று கற்றுக்கொள்ளுங்கள், சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. காவல்துறை அதிகாரியாக இதை பதிவு செய்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. இவ்வளவு நேரம் இங்கே அமர்ந்து எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு என்னுடைய உரையை கேட்ட ஜீவகன் ஐயநாதன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspiring words. Your message will surely motivate our students to achieve great success in life. Thank you so much, sir.